ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் ஹோம் டூர் வீடியோவில் நம்ம ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கி பக்கத்துலேயே இருக்கிற லேக்கும் அதை சுற்றி இருக்கிற லேக் வியூ வில்லாஸ், பாக்கெட் பீச், பார்க், ட்ரெயில்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது பிக்னிக் ஸ்பாட். மார்னிங் போனால் ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லேக்கை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லேக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது லேக் சம்மாமிஷ். இது ஃப்ரெஷ்வாட்டர் லேக். தண்ணி உப்பு கரிக்காது. இதோட நீளம் கிட்டத்தட்ட 11.25 கிலோமீட்டர் இருக்குது. அகலம் 2.4 கிலோமீட்டர் இருக்குது. மேக்சிமம் ஆழம் 105 அடி இருக்கும். இதோட பரப்பளவு கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் இருக்குது. இவ்வளோ பெரிய லேக்கில் நம்ம போக போகிற இடம் சம்மாமிஷ் லேண்டிங் பார்க். இதோட பரப்பளவு பார்த்தா 8 ஏக்கர் இருக்குது. இதில் 3 பாக்கெட் பீச் இருக்குது. அப்புறம் 2 டாக் இருக்குது. டாக்னா போட் நிறுத்துகிற இடம். லேக் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம நடந்தே போயிடலாம். ரோட் கிராஸ் பண்ணணுன்னா எல்லா சிக்னல்லையுமே இந்த மாதிரி பட்டன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோட் கிராஸ் பண்ணுற ஒயிட் சிக்னல் வந்தால் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். நம்ம கிராஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகிற டைம் முடியறதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடணும். ரோட்ல சில இடங்கள்ல ஸ்பீட் ட்ராக் பண்ற டிவைஸ் வச்சிருப்பாங்க. அங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிற மேக்ஸிமம் ஸ்பீடை விட நம்ம 10%க்கு மேல அதிகம் போகக்கூடாது. சைக்கிளுக்குன்னு தனியா ஒரு லேன் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுல தான் போகணும். நடக்கிறதுக்கு நம்மளுக்கு தனியா ஃபுட்பாத் கொடுத்துருப்பாங்க. லேக் கிட்ட வந்துட்டோம். ரோடுக்கு அந்த சைடு லேக் இருக்கு, அதனால நம்ம டனல் வழியா லேக் போயிடலாம். இந்த டனல் 1996 கட்டப்பட்டது. நம்ம லேக் பத்தி டீடைல்டா பார்த்துட்டு அப்புறமா லேக் வியூ வில்லாஸ் பார்க்கலாம். நம்ம ட்ரெயில் வழியா தான் லேக் போறோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ட்ரெயில்ஸ் இருக்கும். எதுலையுமே மோட்டார்டு வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சைக்கிளிங், ஜாகிங், வாக்கிங் இந்த மாதிரி எல்லா டைமுமே போவாங்க. இங்க சூரிய வெளிச்சம் அதிகமா கிடைக்காது, அதனால கிடைக்கும் பொழுதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணாதான் விட்டமின் டி கிடைக்கும். இந்த மாதிரி பிரைவேட் டாக் இந்த லேக் ஏரியால நிறைய இருக்கு. போட் வச்சிருக்கிறவங்க அவங்களோட டாக்ல போட்டை நிறுத்திடுவாங்க. ட்ரெயிலில் சைக்கிளிங் வர்றதுக்காகவே காரில் மேலேயோ இல்லை பின்னாடியோ சைக்கிளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம சம்மாமிஷ் லேண்டிங் பார்க் கிட்ட வந்தாச்சு. இதுதான் பார்க்கோட ஃப்ரீ பார்க்கிங் ஏரியா. ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு சில இடங்களில் இந்த மாதிரி சிக்னல் இருக்கும். இங்கே நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. பட்டன் ப்ரெஸ் பண்ணதையும் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்காக வண்டியெல்லாம் நிற்கும். லேண்டிங் பார்க்ல இருக்கிற பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ், குடிக்கிற தண்ணிக்கான டேப். தண்ணி எல்லா இடத்துலையுமே ஒரே குவாலிட்டியில நல்லா கொடுப்பாங்க, அதனால நம்பி குடிக்கலாம். நிறைய பப்ளிக் பிளேசஸ்ல இந்த மாதிரி சைக்கிள் நிறுத்துறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டில் நம்ம சைக்கிள் நிறுத்திட்டு லாக் பண்ணிக்கலாம். இதில் 3 சைக்கிள் நிறுத்த முடியும். இதுதான் கவர்டு பிக்னிக் ஏரியா. இங்கே ஃபேமிலியாக வந்து கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் கூட இங்கே வைப்பாங்க. முன்னாடி இங்கே ரயில் ரூட் இருந்ததுனால அந்த ஞாபகமாக இது வச்சிருக்காங்க. வாங்க நம்ம டாக்ல போய் நின்று லேக்கோட ஃபுல் வியூ பார்க்கலாம்.
இங்க தண்ணி எவ்வளோ கிளீனா இருக்குன்னு பாருங்க. இந்த செடியை நோட் பண்ணீங்கன்னா செடியோட பேரோட கமெண்ட் பண்ணுங்க. இந்த லேக்ல அலை சூப்பரா வரும். பார்க்கும்போது லேக் தானான்னு நம்ப முடியாது. இந்த மாதிரி வெயில் டைம்ல சூப்பரா எல்லாரும் போட்டிங் போயிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். பீச் ஏரியா ரொம்ப பெருசா இல்லைனாலும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கும். வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டு புல்வெளியில உட்காந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு போலாம். ஜூன் எண்டில் லாவெண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அது அடுத்த 1 மாதத்து வரைக்கும் இருக்கும். லாவெண்டர் சூப்பராக பூத்திருக்கு பாருங்க. லாவெண்டர் பூக்கள்லேருந்து வர மனம் அவ்வளோ நல்லா இருக்கு. கிரில் ஏரியாவில் ஒரு பார்ட்டி நடக்குது. கிரில் பண்ணிட்டுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லேண்டிங் பார்க்கை சுற்றி பார்த்தாச்சு. இனி சின்னதாக ட்ரெக்கிங் ஏரியா இருக்குது. அதை பார்த்துட்டு லேக் வியூ வில்லாஸை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பாக்கெட் பீச்சும் கிரில் ஏரியாவும் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இந்த ட்ரெயில் போகிற நீளம் வரைக்குமே சைடில் நிறையா லேக் வியூ வில்லாஸ், அவங்களுக்குன்னு தனியாக டாக், அப்புறம் போட் எல்லாமே நிறையா இருக்கும். பொதுவாக வீடு பார்த்திங்கனாலே நல்லா ஸ்பேஷியஸாக கட்டியிருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே கொஞ்சமாவது புல்வெளி இருக்கும். ஒரு பக்கம் அழகான லேக், பக்கத்துலேயே வாக்கிங் போகிறதுக்கு ட்ரெயில், அதை ஒட்டியே மெயின் ரோட். இவ்வளோ சூப்பரான லொக்கேஷன் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. ட்ரெயில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அங்கங்கே நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெஞ்சஸும் போர்ட்டபிள் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கும். எனக்கு எப்போவுமே இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எப்போவுமே மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அதனால் மழை தண்ணி வடிஞ்சு லேக்குக்கு கரெக்டாக வந்து சேர்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே பண்ணியிருப்பாங்க. ரோடுக்கு அந்த சைடில் இருக்கிற தண்ணி எல்லாமே அடியில் கொண்டு வந்து இங்கேருந்து லேக்குக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம இப்போது ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம டனல்ல இருந்து வெளியே வந்ததையுமே பார்த்தோம்ல, அந்த லொக்கேஷன் தான் இது. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரே இடத்த 2-3 தடவை வேறு வேறு மாதிரி காமிச்சிருப்போம். லேக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் காமிக்கணுங்கிறதுனால 3 தடவை வந்து எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.